ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை குருமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் சாப் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா பொடியே சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கிடையில் மிக்ஸி ஜாரில் தேங்காவை துருவி போட்டுக்கிறேன். இதில் தேங்காய் ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ரெண்டே 2 பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சர் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம தயிர் அப்படியே ஊற்றும் போது அந்த கட்டி கட்டியாக வரும். நம்ம அரைச்சி ஊற்றும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா அது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்க விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட மல்டிபர்பஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் சேர்த்து கொஞ்சமாக வீட்டில் நம்ம அரைப்போம் பாருங்கள், அந்த மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். அதை மட்டும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் முட்டையை உடச்சி ஊற்றிக்க வேண்டியதாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது கூட நம்ம எது கூட வச்சு சாப்பிட போகிறோம்னா இட்லி கூட தான் இது வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நான் இட்லியும் சைட் பை சைடு ஊற்றி வச்சுட்டேன். மாவு எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இட்லியும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே மூடி போட்டேன்னா ஒரு பக்கம் அப்படியே வெந்துடும் அடியில் முட்டை. அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டால் இன்னொரு 5 மினிட்ஸில் இன்னொரு பக்கமாக வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், திருப்பி விடணும். அழகாக ஜென்டிலாக எடுத்து திருப்பி விடணும். உடையக்கூடாது முட்டை. உடையாமல் இருந்தால் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு முட்டை அப்படி கணக்கு பண்ணி நம்ம அந்த கிரேவியோடு சேர்த்து சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ எக் கிரேவி ஒரு பக்கம் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது. இது கூட அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் தயிர் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த தக்காளி பேஸ்ட் கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் தயிர் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. லாஸ்ட்டாக இறக்கும் போது சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன் பாருங்கள். சீரகத்தூள் சேர்த்து அப்படியே கொத்தமல்லி தூவி ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் போட்டு அந்த பச்சை மிளகாய் வாசனையோடு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட்டாக இறக்கும் போது எப்பவுமே ஒரு பச்சை மிளகாய் போடுவேன். ஸோ இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லியுமே ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. காலையில் அரைச்ச தேங்காய் சட்னி கொஞ்சம் இருந்துச்சு. அதுவும் அப்புறம் இட்லி பொடியும் சைடில் வச்சு இந்த கிரேவியும் வச்சு இட்லி வச்சு நான் கொடுத்தேன். எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்க சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வியூஸ் நிறையா போகுது, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது. ஸோ இது மட்டும் பாருங்கள். இட்லி நல்லா பஞ்சு போல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.